கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடி ஸ்டேட்ஸ் டசில் சுப்ரீம் கோர்ட் மூவ்ஸ் மெக்கானிசம் டு ஐடென்டிஃபை வெண்டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The Supreme Court on Thursday called for a pan-India mechanism to determine whether political vendetta or vindictiveness is a motive behind the union government unleashing the enforcement directorate officials and ministries in opposition ruled states and states then retaliating by arresting the central agency officers அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பேன் இந்தியா மெக்கானிசம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஒன்று டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபீஷியல்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும், குறிப்பாக எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் மேலே அவங்களோட அந்த மினிஸ்டர்ஸ் மேலேயும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மேலேயும் சரி, இந்த இடி ரெய்டு அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பதிலடி தரும் வகையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் கமிஷன் அந்த மாதிரியான விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி மேலே ஏவி விடுறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி போயிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மெக்கானிசம், ஒரு கைட்லைனாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சுப்ரீம் கோர்ட் ஆன் Thursday called for a pan India mechanism அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஆபத்தான முன்னுதாரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை கைது பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படிங்கிறத அவங்களை கைது பண்ணுறது அப்படிங்கிறது கவர்னன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல நடைமுறையாக இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் அரசியல் காரணங்களை தவிர்த்து கவர்னன்ஸை நோக்கி ரெண்டு அரசாங்கங்களும் வரணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி ஹெட்லைனில் இருந்த நியூஸாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்து டெம்பிள் எக்ஸிஸ்டட் அட் கியான்வாபி மாஸ்க் சைட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட தொல்லியல் துறை ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த வெஸ்டர்ன் வால் ஆஃப் கியான்வாபி மாஸ்க் located in Varanasi, Uttar Pradesh, is the remaining part of a pre-existing Hindu temple, says the ground penetrating radar survey reported of the structure prepared by Archaeological Survey of India அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு இந்த கியான்வாபி மாஸ்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கியான்வாபி மசூதி அப்படிங்கிறது ஹிந்து கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனோட பின்னணியில் தான் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, உண்மையாலுமே ஹிந்து டெம்பிளை இடிச்சு தான் கட்டியிருக்காங்களா, இல்லை அது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்களோட கன்க்ளூஷன், அவங்களோட ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கியான்வாபி மாஸ்க் அப்படிங்கிறது இந்த மாஸ்கோட வெஸ்டர்ன் வால், அதாவது வெஸ்டர்ன் வால் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெம்பிள் இருந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக தான், அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்குது. இந்த மாஸ்க் அப்படிங்கிறது ஹிந்து டெம்பிளை இடிச்சிட்டு கட்டப்பட்டதுக்கான சான்றுகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பண்ணியிருக்காங்க. இந்த கியான்வாபி மாஸ்க் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா, த அரபிக் பெர்ஷியன் inscription found inside a room mentions that the mosque was built in the 20th regal year of Aurangzeb அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அவுரங்கசீப்போட 20வது வருஷத்தில் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவுரங்கசீப் பீரியடில், அதாவது 1676-77 அந்த காலகட்டத்தில் தான் இந்த கியான்வாபி மசூதி அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு ஹெட்லைனில் கொடுத்துருந்த இம்பார்ட்டண்ட்டான 2 நியூஸஸாக இருந்துச்சு. ஸோ அடுத்த பேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி பேஜஸில் அவ்வளோக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் இருக்காது. லோக்கல் நியூஸஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு பத்ம விருதுகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் நேற்று சாயந்தரம் தான், ஈவ் ஆஃப் த ரிபப்ளிக் டே, நேற்று சாயந்தரம் தான் இந்த பத்ம விருதுகள் எவ்வளோ பேருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பேசிஸில் இதில் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பரதநாட்டியம் டான்சர்
அண்ட் ஆக்டர் வைஜெயந்தி பாலி அப்படிங்கிற அவங்களுக்கும், அடுத்தது பரதநாட்டியம் டான்சர் அண்ட் குரு பத்ம சுப்பிரமணியம் அப்படிங்கிற அவங்க 2 பேரும் என்ன விருது வாங்க போகிறாங்க அப்படின்னா பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருதை வாங்க போகிறாங்க. பத்ம விபூஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம, சரிங்களா. அடுத்தது ஆக்டர் டர்ன்ட் பொலிட்டீஷியன் விஜயகாந்த் ஹாஸ் பீன் சூசன் போஸ்ட்மஸ்லி ஃபார் த பத்ம பூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட். ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்க போகிறோம் அப்படிங்கிறத மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பத்மஸ்ரீ விருதுகள் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோக் ஆர்டிஸ்ட் பத்ரப்பன் எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்குவாஷ் பிளேயர் ஜோஷ்னா சின்னப்பா. அடுத்தது ஜோடி க்ரூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜி நாச்சியார் ஆஃப் அரவிந்த் ஐ கேர் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கும், அடுத்தது நமக்கு அந்த நாஜஸ்வரம் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அப்படிங்கிற அவருக்கும் வந்து கொடுக்க போகிறோம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பத்ம விபூஷன் அப்படிங்கிறத 2 பேர் கொடுக்க போகிறாங்க. ஒன்று வைஜெயந்தி பாலி, அடுத்தது குரு பத்ம சுப்பிரமணியம் அப்படிங்கிற 2 பேருக்கு பத்ம விபூஷன் செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். பத்ம பூஷன் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு போக போகுது. அது இல்லாமல் 5 பத்மஸ்ரீ விருதுகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தமாக 8 அவார்ட் பத்ம அவார்டிஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க யாருக்கு எந்தெந்த விருதுகள் கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன் யாருக்கு, பத்ம பூஷன் யாருக்கு, பத்மஸ்ரீ யாருக்கு, என்னென்ன ஃபீல்டில் இவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமாக இருக்கும். முக்கியமாக யார் இறந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க, யாருக்கு உயிரோடு இருக்கப்பே கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல பின்னாடி இருக்கு நமக்கு, அதை நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக இந்த வருஷம் எத்தனை அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 132 பத்ம விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து தமிழ்நாடு பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த சவுத் அப்படிங்கிற பேஜில் சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இன்றைக்கி எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது எடிட்டோரியல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் என் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் நீட் டாப் லெவல் கொலாபரேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். While the center has announced the first set of recipients of a fellowship program called Vaibhav அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். The premise of the initiative remains intriguing அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Scientists of Indian origin of Indian ancestry can apply to spend up to 3 months in a year for 3 years at a host research laboratory in India அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வைபவ் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வைபவ் திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைஸ்விக் பாரதிய வைக்யானிக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வைஸ்விக் பாரதிய வைக்யானிக் அப்படிங்கிறதா நமக்கு வைபவ் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஒரு பேராக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இனிஷியேட்டிவ், இந்த இனிஷியேட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய ஆரிஜின் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், அதாவது இல்லாட்டி இந்தியன் ஆன்செஸ்ட்ரி. ஸோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களில் யாரெல்லாம் சயின்டிஸ்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கேன் அப்ளை டு ஸ்பெண்ட் அப் டு 3 months in a year. ஸோ ஒரு வருஷத்தில் 3 மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுதான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 yearsக்கு அதை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆர் இந்தியன் ஆன்செஸ்டர், இந்திய வம்சாவளியை சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்தியாவில் ஒரு 3 வருஷத்துக்கு 3 மாதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் லெபார்டரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா in that period these researchers are expected to begin a project or technology startup, build long-term connections within the institute, collaborate with the host faculty and bring in new ideas to the field in Indian university and research settings அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 3 வருஷத்துக்கு 3 மாதம் இவங்க வந்து இருக்க போகிறாங்க, இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஞ்ஞானிகள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அவங்க இருக்கிறப்ப என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டட் டு பிகின் எ ப்ராஜெக்ட் ஆர் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு ப்ராஜெக்டோ பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் கனெக்ஷன், அந்த இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்காங்களோ அதோட ஒரு கனெக்ஷன் டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்படி அதை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஹாஸ்ட் ஃபேக்கல்ட்டியோட கொலாபரேட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இப்போ ஐஐடி மெட்ராஸ்க்கு வராங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப்போ ஒரு ப்ராஜெக்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண போகிறாங்க.
அதே மாதிரி அவங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸை கொண்டு வராங்க. அந்த ஐடியாஸை அந்த ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமில் இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்திய வம்சாவளியினர் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தோட நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதனுடைய அட்வான்டேஜஸை அடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூ கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் could emerge. The Indian origin faculty could be encouraged to take on students, more associates and even supervised degrees that could lead to a genuine transfer of knowledge, innovation and work culture, and perhaps optimistically the non-resident Indian scientists even considering staying on India அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஆரிஜின் ஃபேக்கல்ட்டியோட இவங்க கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஆரிஜின் ஃபேக்கல்ட்டி குட் பி என்கரேஜ் டு டேக் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வெளிநாட்டிலேருந்து வரவங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய டிகிரியை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்திய வம்சாவளி விஞ்ஞானி ஒரு டிகிரியை நம்ம இடத்துல வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க படித்த இடத்துல அவங்க இருந்த அந்த வெளிநாட்டில் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் இருக்குமோ அதெல்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் என்ன வரும் அப்படின்னா, ஒரு ஜென்யூன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது, ஒரு அறிவு அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுதான் இந்த ஜென்யூன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இனோவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது மாறுபடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்கவங்க இந்தியாவிலே இருக்கக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது இங்கே படிக்கிற இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அவங்களுக்கு தான் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பிரெயின் ட்ரெயின் போன்ற விஷயங்களை தடுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட அட்வான்டேஜஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது திட்டங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அடுத்தது அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைபவ் இஸ் நாட் அன் ஒரிஜினல் ஐடியா. இதே மாதிரி இன்னொரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், வஜ்ரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வஜ்ரா அப்படின்னா என்னன்னா, விசிட்டிங் அட்வான்ஸ்டு ஜாயிண்ட் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வஜ்ரா, வைபவ் ரெண்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். வஜ்ரா அப்படிங்கிறதுலையும் வெளிநாட்டிலிருந்து வரப்போறவங்க நமக்கு இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, ரிசர்ச் பண்ண போகிறாங்க, ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் சேம் அப்ஜெக்டிவ்ஸோடு இருக்கக்கூடிய ஸ்கீம் தான். பட் ஸ்டில் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வைபவ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த இந்தியன் டயாஸ்போரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வைல் வஜ்ரா கேன் இன்க்ளூட் அதர் நேஷனாலிட்டிஸ் டூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைபவ் திட்டத்துக்கு கீழே இந்திய வம்சாவளியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியும். ஆனால் வஜ்ரா அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்ற நாடுகள் இந்தியா வம்சாவளிகளும் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி வேற நேஷனாலிட்டி இருக்கவங்க, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பிரெஞ்சோ, அமெரிக்கனோ, பிரிட்டிஷ் பீப்புளோ யார் வேணாலும் இந்தியன் இன்ஸ்டியூட்ல வந்து தங்கி நம்ம கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வைபவுக்கும் வஜ்ராவுக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வைபவ் அப்படிங்கிறது இந்தியன் டயாஸ்போரா மட்டும்தான், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க மட்டும்தான். வஜ்ரா அப்படிங்கிறது யார் வேணாலும் வரலாம், எந்த நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்க வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேற என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வஜ்ரா தோ ஜெனரஸ் இன் த அமௌண்ட் ஆஃபர்ட் அஸ் ஃபெலோஷிப்ஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 1 year engagements unlike வைபவ் which pays less but extends to 3 years அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வஜ்ராக்கும் வைபவுக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வஜ்ரால ஃபண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், வைபவ்ல ஃபண்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் வஜ்ரால ஃபண்டிங் அதிகமாக இருந்தாலும் டைம் லிமிட் 1 வருஷம் தான். வைபவ்ல ஃபண்டிங் கம்மியாக இருந்தாலும் வைபவோட டைம் லிமிட் அப்படிங்கிறது 3 years அப்படிங்கிறதா இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வைபவ் வஜ்ரா இந்த ரெண்டு திட்டத்தையும் யார் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களுக்கு கீழே தான் இந்த வைபவ் அண்ட் வஜ்ரா அப்படிங்கிற ரெண்டு திட்டமும் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ வேற என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Through the decades, much ink has been split on the problem of brain drain, where talented researchers went abroad for want of commensurate opportunities in India. While economics and individual proclivities heavily influence such decisions, short-term fellowships are useful in priming foreign faculty and researchers to the potential for science and India அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, வெளிநாடுகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்க படித்ததுக்கு ஏற்ற அவங்க ஸ்கில்லுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாடுகளில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், இன்னொரு முக்கியமான காரணம் ஃபேமிலி அந்த பர்சனல் ரீசன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியினருக்குமே சரி, ஃபுல் டைமாக இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அந்த ஷார்ட் டேர்ம் ஃபெல்லோஷிப்பாக வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருக்கவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த திட்டம் ரொம்ப பயன்படும். ஸோ லாங் டேர்மாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஷார்ட் டேர்மாக ஒரு 1 இயர் இல்லை ஒரு 6 மந்த் அந்த மாதிரி டைமுக்கு இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கற்றுக்கிட்டதை சொல்லி கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அது இன்டர்மிட்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஒரு 6 மந்த்துக்கு வருவாங்க, அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இன்னொரு 6 மந்த்துக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு ரெடியாக இருக்கவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போத் வைபவ் அண்ட் வஜ்ரா ரெண்டுமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புதுசாக இருக்கும். வைபவ் அண்ட் வஜ்ரா யார் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ணுறாங்க. வைபவ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்கலாம் வரப்போகிறாங்க. வஜ்ராங்கிற திட்டத்துக்கு கீழே அதர் நேஷனாலிட்டிஸ் எல்லாருமே வந்து வரப்போகிறாங்க. பிரெஞ்சு, அமெரிக்கன் அந்த மாதிரி எல்லாரும் வரப்போகிறாங்க. ஸோ இது எல்லாமே எந்த ஒரு நோக்கத்தோட பார்த்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்திய மாணவர்களோட கொலாபரேட் பண்ணணும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருக்கவங்க, அவங்க கற்றுக்கிட்ட விஷயமை இந்தியன் மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், கொலாபரேட் பண்ணணும், இந்தியன் ஃபேக்கல்ட்டியோட கொலாபரேட் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் அந்த தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கிற ஸ்கீம்ஸாக தான் இந்த 2 திட்டங்களும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் நமக்கு ஒரு எடிட்டோரியலில் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக தான் இருக்குது. எஜுகேஷன் சார்ந்து வரப்போ நம்ம இதெல்லாம் கோட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது த லாஸ்ட் மைல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்ப்போம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசில் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லா ஊர்கள்லையும் இருப்பாங்க. அவங்க ஒரு சாகுமறை உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு சில டிமாண்ட்ஸை வச்சு தான் அந்த ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஆந்திரா கவர்மெண்ட் அதை ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க. கடைசியில் அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு கன்சீட் பண்ணிட்டாங்க. அவங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது, இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் நமக்கு தெரியும், குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, சத்துணவு போடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அதையும் தாண்டி அவங்களோட ரோல் கம்யூனிட்டிக்குள்ளே ரொம்ப பெருசாகவே இருக்குது. சில ரோல்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான சில ரோல்ஸ் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன அந்த டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு தேவைப்படுமா படாதா அப்படிங்கிறத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தான் அதை சொல்லணும். சரிங்களா? ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் அக்ரீட் டு மீட் 10 ஆஃப் தேர் 11 டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில டிமாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இன்க்ளூடட் இம்ப்ளிமெண்டிங் ப்ராமிஸ்டு salary increments, paying travel allowance and dearness allowance, providing life insurance and accident insurance cover and end of service benefits. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு salary increment அப்படிங்கிறது ப்ராமிஸ்டாக இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டாக இருந்துச்சு. ட்ராவல் அலவன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, எண்ட் ஆஃப் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ், பென்ஷன் போன்ற விஷயங்களும் எங்களுக்கு தேவைப்படும், வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் நமக்கு நார்மலாக ஒரு ஒர்க்கர் சார்ந்த விஷயமா இருக்குது அவங்க டிமாண்ட்ஸில். இருந்தாலும் அந்த ஒர்க்கர்ஸ், ப்ரொடெஸ்ட் பண்ண ஒர்க்கர்ஸ் இதையும் தாண்டி யோசிச்சிருப்பாங்க. என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இன் அடிஷன் தே ஷார்ட் ஃபண்ட்ஸ் டு அட்ரஸ் ஸ்ட்ரக்சரல், ஏஸ்தெட்டிக் அண்ட் சானிடேஷன் ஃப்ளாஸ் இந்த அங்கன்வாடி சென்டர்ஸ். நமக்கு அங்கன்வாடி சென்டர்ஸ் எல்லாமே தெரியும், நம்ம போய் பார்த்துருப்போம். பால்வாடிகள் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். அங்கே போனோம் அப்படின்னா அந்த சானிடேஷன் சார்ந்த ஒரு கேள்விக்குறி நமக்கு வரும். நம்ம குழந்தைய அங்கே விட்டுட்டு போகலாமா, அது சுத்தமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல், ஏஸ்தெட்டிக் அண்ட் சானிடேஷன் ஃப்ளாஸ், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ளாஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டு ஒதுக்கியே ஆகணும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் தேவைப்படுது தான். ஸோ இதை இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை நம்ம இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? சோ வேற என்ன அவங்கள பத்தின விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ரோலை பற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேலே இருந்தாலும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீயிங் த க்ளோசஸ்ட் டு த கம்யூனிட்டி,
particularly in rural areas. They are expected to influence families to get the children's birth registered, take across the message of family planning, and assist primary health center staff in making sure ante and postnatal commitments are delivered அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, பீயிங் த க்ளோசஸ்ட் டு த கம்யூனிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். நமக்கு அர்பன் ஏரியாஸில் கூட எல்லாரும் ஹெல்த் கேர் ஆக்சஸ்லாம் இருக்கும், அவங்க ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருக்குங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம. ஆனாலும் ரூரல் ஏரியாஸில் இன்னும் ரூரலாக இருக்கக்கூடிய பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்குலாம் க்ளோசஸ்ட்டாக ஒரு அரசாங்கத்தோட லாஸ்ட் லைன் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, அரசாங்கத்தோட ஒரு சர்வீஸ் வருது அப்படின்னா அது கடைசி கட்டமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு உழைப்பாளர்கள் தான் யாருன்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். அவங்க தான் கம்யூனிட்டியோட ரொம்ப தொடர்பில் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பீயிங் க்ளோசஸ்ட் டு த கம்யூனிட்டி பர்டிகுலர்லி இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறத. ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசாங்க தரப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபேமிலிஸ் டு கெட் சில்ட்ரன்ஸ் பர்த் ரிஜிஸ்டர். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட பிறப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவங்க போய் சொல்லணும். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா இவங்க போய் அதை சொல்லணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை ஒரு குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு குழந்தை பெற்றுக்கணும், ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய கேப் என்னவா இருக்கணும், அதே மாதிரி 2 குழந்தைகள் தான் போதும், இதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாமே இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் க்ளோசஸ்ட் டு த கம்யூனிட்டியா இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வேற என்ன சொல்றாங்கன்னா, அசிஸ்ட் பிரைமரி ஹெல்த் கேர் ஸ்டாஃப், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அசிஸ்ட் பண்ணணும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சொட்டு மருந்து போட்டாச்சு, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொட்டு மருந்து போட்டாச்சு, இவங்களுக்கு இதெல்லாம் போடலை அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவும் இவங்க கிட்ட இருக்கும். இதெல்லாம் வச்சு அவங்க ஆரம்ப சுகாதார நிலைய ஸ்டாஃபையும் கைட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இவங்களோட ரோல்ஸ்குள்ள அடங்குற ஒரு விஷயம் தான். அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், சத்துணவு செஞ்சு போடுறாங்க, அங்கே வர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பேசிக் லேர்னிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோட வேலையாக இருக்குது. அவங்களோட டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக பொருத்தி பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது ஸோ இந்த எடிட்டோரியலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஆர்டிகல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. மற்ற 2 ஆர்டிகல்ஸ் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தனால நம்ம அதை தவிர்த்துருவோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பத்ம விருதுகள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 8 பேர் தமிழ்நாட்டிலிருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். 2 பேருக்கு பத்ம விபூஷன், ஒருத்தருக்கு பத்மபூஷன், 5 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்த்துருவோம். ஓவரால் டேட்டாவை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the list comprises 5 Padma Vibhushan, 17 Padma Bhushan and 110 Padma Shri Awards அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை கொடுத்துருக்காங்க, 17 பேருக்கு பத்மபூஷன், 110 பேருக்கு பத்மஸ்ரீ அவார்டுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் 30 பேர் விமனாக இருக்காங்க. ஓகேங்களா, இந்த 132ல் 30 விமன் அப்படிங்கிறது இருக்காங்க. அதே மாதிரி 9 பேருக்கு, அதாவது இந்த ஃபாரின் கேட்டகரி, அதாவது என்ஆர்ஐ, ஓசிஐ அந்த கேட்டகரியிலிருந்து ஒரு 9 பேர் இருக்காங்க. அதே மாதிரி 9 பேர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5 பத்ம விபூஷன், 17 பத்ம பூஷன், 110 பத்மஸ்ரீ விருதுகள். அதில் 9 பேருக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. 9 பேர் ஃபாரினர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருவாங்க. இது இல்லாமல் ஒரு 30 பெண்கள் வந்து இந்த பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த விருதுகளை ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க, பத்ம விபூஷன் விருது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது இந்த கேலண்டரி அவார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மிலிட்ரி பர்சனலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டாக இருக்குது. வீர் சக்ரா, கீர்த்தி சக்ரா, அந்த மாதிரி நிறைய விருதுகள் இருக்கும். வாயு சேனா விருது, அந்த மாதிரி நிறைய விருதுகள் இருக்கும். ஸோ அதை ஒரு 80 பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை ஒரு டைம் மேலோட்டமாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது ஸோ இதில் எல்லாமே நமக்கு பொலிட்டிக்கல் நியூஸஸ் தான் இருந்துச்சு, நமக்கு அது அவ்வளோ அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் மேக்ரான் பிகின்ஸ் இந்தியா விசிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ரிபப்ளிக் டேக்கு யார், இவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வந்திருக்காரு. சரிங்களா, இந்த வருஷத்துக்கான அந்த ரிபப்ளிக் டேக்கு ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரான் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காரு. ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, President Emmanuel Macron of France
kickstarts his visit to India with a tour of Amber Fort in Jaipur, which is a UNESCO heritage site அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஆம்பர் ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது, அதை ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா டியூரிங் த பரேட் த French Rafales will fly along with Indian Rafales over Kartavya Path, a first for a foreign air force அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரஃபேல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் பறக்க போகுது. ஸோ ஒரு ஃபாரின் ஏர் ஃபோர்ஸ் இந்தியாவோட ரிபப்ளிக் டேல பறக்க போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன் 2016 France was the first foreign marching contingent at the Republic Day parade அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பரேடில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் பண்ணிட்டு நிறைய குரூப்லாம் போவாங்க. ஸோ அதில் முதல் வெளிநாட்டு ஒரு ஆர்மி கண்டிஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிலிட்ரி பர்சனல் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பிரான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ மார்ச் அந்த பரேட் பண்ணுறதுலையும் பிரான்ஸ் தான் வெளிநாடாக இருந்திருக்காங்க. எப்போ அப்படின்னா 2016. இப்போ பிரெஞ்சோட ஏர்ஃபோர்ஸ், அதாவது அந்த ரஃபேல் விமானங்களும் பறக்க போகுது, அதுவும் பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரின் ஏர்ஃபோர்ஸ் இந்தியாவோட அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல கலந்துக்கிறதுல. ஸோ அது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மோடி அவர்கள் மேக்ரான் அவர்களை எங்கே மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஜந்தர் மந்தர் சோலார் அப்சர்வேட்டரி பில்ட் பை மகாராஜா சவை ஜெய்சிங் இன் 18th century அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண இடத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த 18th centuryலேயே ஒரு சோலார் அப்சர்வேட்டரியை மகாராஜா ஜெய்சிங் சவை ஜெய்சிங் அப்படிங்கிறவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா on Friday at the Kartavya Path, President Draupadi Murmu and Mr. Macron will be escorted by President's bodyguard. So President-ஓட bodyguard பற்றி கொடுத்துருக்காங்க. அதுங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரபதி கே அன்கிராக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹிந்தி நேம் தான் இருக்குது. ஸோ த பிரசிடென்ட்ஸ் பாடிகார்ட் இஸ் த சீனியர் மோஸ்ட் ரெஜிமெண்ட் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. ஸோ இந்தியன் ஆர்மிலேயே சீனியர் மோஸ்ட் ரெஜிமெண்ட்டாக யார் தான் இருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பாடிகார்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை. அடுத்தது பார்த்தோம்னா இவங்க எப்போலேருந்து சர்வ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 1773 இந்த பிரசிடென்ட்டோட பாடிகார்டு அப்படிங்கிறவங்க பிரசிடென்ட்டுக்கு சர்வ் பண்ணிட்டே வராங்க. அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்கள சீனியர் மோஸ்ட் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு ப்ராக்டிஸும் வரப்போகுது நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the two presidents will arrive in the traditional buggy, a practice that is making a comeback after a gap of 40 years அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் பக்கி அப்படின்னா ஒரு ஓப்பன் கார் ஒரு ஓப்பன் காரா இருக்கும், மேல ரூஃப் இருக்காது, அதுல ரெண்டு பேரும் உட்கார்ந்து வருவாங்க. ஸோ அதை நீங்க ட்ரெடிஷ்னல் பக்கி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது 40 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ட்ரெடிஷனை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரெஞ்சு பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோனை இன்வைட் பண்ணதுக்கு இந்த ரிபப்ளிக் டேக்கு ஒரு பேக்ரவுண்டும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்ல பாஸ்டில் டே பரேட் அப்படிங்கிறது நடக்கும் எப்பயுமே 14th July. அதில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சீஃப் கெஸ்டாக போயிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடனை கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க வர முடியாது அப்படின்னு சொன்னனால ஸோ நம்ம போயிருக்கோம், அவங்களை கூப்பிடுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ஒரு சர்வே ரிப்போர்ட் தான் இங்கே இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இன்க்ரீஸ்டு டு நியர்லி 4.3 crore in 2021-22 from 4.1 crore in the previous academic session with female enrollments in the science stream outnumbering male enrollments அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய அதை தான் நம்ம ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் யாரெல்லாம் காலேஜ் அட்மிஷன் போடுறாங்களோ அந்த நம்பர் அப்படிங்கிறது போன ஃபினான்ஷியல் இயரோட இந்த ஃபினான்ஷியல் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போன ஃபினான்ஷியல் இயரில் 4.1 crore இருந்தது, இப்போ 4.3 crore போயிருக்கு. குறிப்பாக இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேலை விட ஃபீமேல் அப்படிங்கிறவங்க ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா இந்த ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்றதை நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது என்ன ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எந்த சர்வேவை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2021-22
AISHE அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயுஷ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வேவை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க, ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏசர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும், அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனுவல் ஸ்கூல் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது வந்து ஒரு பிரித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. இந்த ஹையர் எஜுகேஷன் சர்வே அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இயர்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் எப்போல இருந்து பண்றாங்க அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹேஸ் பீன் கண்டக்டிங் ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் சின்ஸ் 2011. 2011 இருந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவரிங் ஆல் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கண்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற விஷயங்கள் இந்த ஆர்டிகல் என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரிச்சிருப்பாங்க, யார் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப டேட்டாவாக போக வேணாம், ஒவ்வொரு கோர்ஸில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறலாம் இம்பார்ட்டண்ட்டாக ஓவர்வியூவாக பார்த்தோம் அப்படின்னா, ஆயுஷ் அப்படிங்கிற சர்வே வந்திருக்கு. ஹையர் என்ரோல்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 4.3 crore இருக்குது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா 2011 இதை பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அடுத்தது இந்த பிஸ்னஸ் பேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, RBI ஓகேஸ் ஜொமேட்டோ பேமெண்ட்ஸ் அஸ் ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்கும், வாட்ஸ்அப் பேமெண்ட் இருக்குது, அமேசான் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஜொமேட்டோ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் RBI ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜொமேட்டோ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அடுத்தது ஸோ இன்டர்நேஷ்னல் பேஜில் இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸும் இல்லை. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பேஜ் போயிடலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோலி வின்ஸ் ICC ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அவார்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ICCI கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அம்பையர் ஆஃப் த இயர், கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் மென்ஸ் விமென்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். இதில் எடிட்டோரியலில் பார்த்தா அந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வஜ்ரா வைபவ் அது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு மற்றபடி பேங்கிங் அண்ட் SSC பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ அதனுடைய அந்த பேசிக்கான ப்ரீஃபான சில விஷயங்கள் ஓவராலாக நமக்கு ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ TNPSC அப்படின்னு பார்க்குறப்போ அந்த வைபவ், வஜ்ரா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த 2 ஆர்டிகளுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருந்துச்சு. நமக்கு வைபவ், வஜ்ராலாம் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஆர்டிக்கலை ரீட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா இன்னும் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது, இதை பார்க்குறது மட்டும் பத்தாது. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டைம் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலைசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.